உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூர்யா நடிப்புல செல்வராகவன் இயக்கி வந்த என்ஜிகே திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா செல்வராகவன் உடல்நிலை மற்றும் சில காரணங்களால படப்பிடிப்பு தாமதமாகியதால இந்த படத்தின் எந்த அப்டேட்டும் வெளியாகாமல் இருந்தது. இதனால படக்குழுவினர் மீது சூர்யா ரசிகர்கள் அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க. என்ஜிகே படத்திற்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட காப்பன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடையும் நிலைக்கு வந்த பின்னரும் என்ஜிகே குறித்த எந்த தகவலும் வராத நிலையிலேயே இருந்தது. இந்த நிலையில ஒரு வழியாக இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து விட்டதாக இயக்குனர் செல்வராகவன் ட்வீட் போன்ற பதிவு செஞ்சிருக்காரு. சூர்யாவுடன் பணிபுரிந்த அனுபவம் தனக்கு இனிமையாக இருந்ததாகவும் உண்மையிலேயே மிக திறமையான நடிகரான அவருடன் செய்த இந்த பயணம் தனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. விரைவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கப்பட்டு இனி வரும் சில நாட்கள்ல இந்த படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுது. என்ஜிகே படத்தில் பணிபுரிந்த பெரிய டெக்னீஷியன் முதல் டிரைவர் கிளாப் அடிப்பவர் வரை அனைவருக்கும் ஒரு நபர் கூட விட்டு போகாத வகையில் கோல்டு காயின் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. சூர்யாவின் இந்த தாராள தங்க மனதை படக்குழுவினர் அனைவரும் பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில பொங்கல் முடிந்தவுடன் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்க இருப்பதாக வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் சினிமாவில மிக சுலபமாக அடியெடுத்து வைத்து தன் குடும்பங்களின் பிராண்டை முதுகில் மாட்டிக்கொண்டே சினிமாவில மிக பெரும் உயரத்திற்கு சென்றிருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் நடிகர் விஜய் மகன் சஞ்சீவ் ஒரு குறும்படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. அதனை அடுத்து நடிகர் விக்ரமின் மகன் த்ருவ் பால இயக்கத்தில் வர்மா படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தாரு. விஜய் விக்ரம் மகன்களை தொடர்ந்து தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யாவின் மகனும் தமிழ் சினிமாவின் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்காரு என்ற தகவல் நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து வெளிவந்திருக்கு. சூர்யா ஜோதிகாவுக்கு தேவ் என்ற ஒரு மகனும் தியா என்ற ஒரு மகளும் இருக்காங்க. மகன் தேவ் தற்போது புதுமுக இயக்குனர் ஒருவர் ஒரு சிறுவன் மற்றும் நாய்க்குட்டிக்கு இடையேயான ஒரு பாசம் பற்றிய படம் இயக்க உள்ளதாக, அதற்கு சூர்யா மகனை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படுது. இயக்குனர் சொன்ன கதை மிகவும் பிடிச்சதால மகன் தேவை இந்த படத்தில் நடிக்க வைக்க சூர்யா யோசித்து வருவதா கூறப்படுது. ஆக விரைவில் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.